மாணவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 68ஆம் பாகத்தை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்று நாம் பார்ப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார் என்று நீங்க அறிஞர். பார்த்தீங்கன்னா, அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். நேசத்தை வந்து திடன்கொள், சமாதானத்தோடு போயின்னு நேசத்தை சொல்றாரு. இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆம் வார்த்தை பார்த்தீங்கன்னா யாரை பார்த்து சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 12 வருஷமா உள்ள ஒரு பெரும்பாடு ஸ்திரீ, அதாவது அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுகளாயிருந்து தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியர்கள் செலவழித்து ஒருவனாலும் சுத்தமான ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளும் அவருடைய பெரும்பாலும் நின்று போயிடுச்சு. அதாவது ஒரு பெரிய பணக்காரியாக இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நோய் இருக்குதுன்னா 12 வருஷமா இருக்குது, அந்த நோய் குணப்படுத்தவே முடியல. அதாவது பார்த்தீங்கன்னா எத்தனையோ செலவழிச்சு, எத்தனையோ மாத்திரைகளுக்கு பார்த்தோம், எத்தனையோ டாக்டர்கள் பார்த்தோம், தன் ஆஸ்தியெல்லாம் கொடுத்தோம், செலவழிச்சோம், இந்த நோய் சரியாகலாம். ஆனால் ஏசப்பா வைத்திய இந்த வஸ்திரத்தை ஓரத்தை தொட்ட உடனே சரியாயிடுச்சு. அப்போ நீங்க நினைக்கலாம், அதாவது பார்த்தீங்கன்னா ஏசப்பா சொல்றாரு, அந்த ரெண்டாவது கேட்கிறாரு, என்னுடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டது யார் என்று கேட்கிறாரு. உடனே சுற்றி உள்ளவங்களும் கேட்கிறாங்க, நாங்க இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ பேர் கேட்கிறாரு, ஏசப்பா கேட்கிறாரு, ஐயரு நீங்கள் வந்து உங்கள் ஜனங்கள் எல்லாம் உங்களை நெருக்க வேண்டியதில்ல, எப்படி நீங்க வந்து கரெக்டாக கேட்குறீங்க, யாரு உங்க தொட்டதுன்னு கேட்குறீங்க அப்படின்னு பேர் கேட்கிறாரு. அதுக்கு ஏசப்பா சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னிலிருந்து சுகமளிக்கும் வல்லமை புறப்பட்டதே அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. அப்போ இவருக்கு என்ன தெரியுதுன்னா, ஏசப்பா வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா யார் நம்மளை சொல்றாங்க, நம்ம வல்லமை இருந்து நம்ம உடம்புக்கு போயிருக்கு அப்படின்னு கரெக்டாக உணர்றாரு. கூட்டத்தில் 1000 பேர் நெருக்கியிருந்தா கூட காத்துல வந்து துணி வந்து ஆட்டோமேட்டிக் பறந்து மற்றவங்க பட்டிருக்கலாம், ஏசப்பா ஊட்டி உரோசிக்க இருப்பாங்க. அப்போல்லாம் வல்லமை வந்து ஏசப்பா வந்து உடம்புல வந்து புறப்படாம போது அந்த ஸ்திரீ தொடர்ந்து முடிஞ்சுன்னா ஸ்திரீ வந்து விசுவாசம் தொட்டா அப்படி அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தா கர்த்தர் உங்களை வந்து ஆசீர்வதிப்பாரு. மேலும் ஃபுல் வீடியோ பார்க்கறதா கீழே லிங்க் கொடுத்துருக்க, அதை போய் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. ஆமென்.